ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு தம்ப்ளைன்லேயே ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அதாவது, உங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலி யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் அதுக்குள்ளே இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிடுறேன். இன்ட்ரோ கொடுத்து முடிச்ச உடனே நான் சொல்கிறேன், நான் யார் புத்திசாலி அப்படின்றத, யார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச புத்திசாலி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. ஸோ அதற்கடுத்தது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. இமேஜ் பண்ணதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லிட்டீங்களா? கமெண்டில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதாவது யார் புத்திசாலி, உங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலி யார் அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் எத்தனை பேர் வெவ்வேறு பர்சனை சொன்னீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர் நான் தான் புத்திசாலி அப்படின்றத சொன்னீங்க அப்படின்றது தெரியல. நான் கிடையாது, நீங்கள் தான் புத்திசாலி அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்றது தெரியல. நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன தான் சொல்லுவேன். எப்போவுமே சரி, புத்திசாலிங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல அவங்கள பிலீவ் பண்ணுவாங்க, அவங்கள நம்புவாங்க. நான் தான் புத்திசாலி, நான் செய்கிறது கரெக்டு, நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவங்க நம்புவாங்க. உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் புத்திசாலி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்த விட்டுருங்க. ஸோ ஏன்னா புத்திசாலி அப்படின்றது நீங்கள் பிலீவ் பண்ணால் தான் உங்களால் புத்திசாலியாக மாற முடியும். அதே போல் நிறைய சேயிங்ஸ் இருக்குது. அந்த பையன் ஏன் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான்? அவன் அந்த காலேஜில் படித்தான், அவன் அந்த ஸ்கூலில் படித்தான், அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபாரினில் இருக்கிறாங்க, அதனால் அவனுக்கு வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் படித்தாலும் சரி, கடவுளே உங்களுக்கு வந்துட்டு வரத்தை கொடுத்தாலும் சரிங்க, நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள அந்த புத்திசாலித்தனம், உங்களுக்குள்ள வந்துட்டு அதை கற்றுக்கிற வந்துட்டு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னா, அப்போ நிச்சயம் உங்களால் வந்துட்டு புத்திசாலியாக ஆக முடியாது அப்படின்றத நீங்கள் முதல்ல இந்த உண்மையை, இந்த ட்ரூத்தை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த புத்திசாலிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ ஐன்ஸ்டைன் இருக்கிறாரு, இல்லை எவ்வளோ பெரிய புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, மெடிடேஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இது மாதிரி வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு ரிசர்ச் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா மெடிடேஷன் பண்ணுற பீப்புளை ஒரு பக்கமாகவும், மெடிடேஷனே பண்ணாத நார்மல் பீப்புள், அதாவது புத்திசாலியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது படிப்பாங்க, படித்தது அப்படியே வந்துட்டு இந்த நண்பன் படத்தில் வர மாதிரி மக்கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்கள ஒரு பக்கம் வச்சுருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி எக்ஸாம் எழுதக்குள்ள ரொம்ப ஆக்டிவாக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுறவங்க தானா. அதே போல் அவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறையா மாற்றத்தையும் வந்துட்டு பார்க்க முடியுது. நிறைய வந்துட்டு காமாக இருக்கிறாங்க. அவங்க எந்தவித இடத்துலையுமே ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. அதுவே மெடிடேஷன் பண்ணாத பீப்புளை பார்க்கக்குள்ள அவங்க யோசித்து அவங்களும் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு டென்ஷனோடையே எழுதுகிறாங்க, ஒரு பதற்றத்தோடையே வந்துட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. நான் சொல்லலை, ஒரு ரிசர்ச் வந்துட்டு சொல்லுது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடி, என்ன வந்துட்டு மற்ற வேலையை பற்றியோ கடனை பற்றியோ எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடி அமைதியாக இருங்க. உங்களுக்கான மெடிடேஷன் இதுதான். மெடிடேஷனுக்கான மியூசிக் நிறையா இருக்குது, அதெல்லாமே போய் பாருங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதாவது ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் வச்சு, அதாவது உடற்பயிற்சி செய்கிறவங்க, தினம்தோறும் ஜிம்முக்கு போகிறவங்க கிடையாது, வாக்கிங் போகிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, புஷ்அப் எடுக்கிறவங்க, புல்லப் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறவங்களையும், நார்மலாக காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுடைய அன்றாட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுறவங்களையும் ஒரு பக்கம் நிற்க வச்சு ஒரு ஆய்வு வந்துட்டு நடத்துகிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, இங்கே டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க தான் பக்காவாக பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு செக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு புஷ்அப் எடுங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு புஷ்அப் எடுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு புஷ்அப் உங்களால் எடுக்க முடியாதானே? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 புஷ்அப் நீங்கள் எடுக்கலாம். அதுக்குன்னு வந்துட்டு தூங்காமலாம் முழிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 12 புஷ்அப் எடுங்க போதும். 12 மணி நேரம், 1 மணி நேரம். நீங்கள் எந்திச்சு தண்ணி குடிக்க போகிறீங்களா, இல்லை சாப்பிட போகிறீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு புஷ்அப், அப்புறம் டீ குடிக்க போகிறீங்களா, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புஷ்அப். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்யுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு புஷ்அப் எடுத்தாலும் எந்தவித தவறும் வந்து கிடையாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை காமிங்க. அடுத்து என்னென்னா, ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுங்க. ஒரு நாளையில் உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியாது, ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு சைனீஸ் பற்றி தெரியாது அப்படின்னா, சைனீஸ் லாங்குவேஜில் தேங்க்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது, இல்லை ஹிந்தியில் எனக்கு தேங்க்ஸுக்கு என்ன அர்த்தம், இல்லை வந்துட்டு எனக்கு கன்னடத்தில் தேங்க்ஸுக்கு என்ன அர்த்தம், நன்றிக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அது ஏதாவது ஒரு தெரியாத விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது உங்களுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும், ஆக்டிவேட்டாக இருக்கும்.
இது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது தெரியாத வார்த்தைகளை கற்றுக்கோங்க. ஒரு சேயிங் இருக்குது, அது சேயிங் மட்டும் கிடையாது, அதுதான் உண்மை. அதாவது பூ கூட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே புத்திசாலிங்க கூட அதிகம் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. அதுக்காக வந்துட்டு நார்மலாக இருக்கவங்க கூட வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஒரு சிலர்லாம் புத்திசாலிங்கள ஒரு நல்ல ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்குன்னா பெருசாக அவங்கள்ட்ட போய் ஒட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் அவங்க கூட போய் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தாட்ஸும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்துட்டு போயிடும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்க புத்திசாலியாக இருக்கிறவங்க இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தாட்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குமோ தவிர ரொம்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. ஸோ முடிந்த வரை புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பாருங்கள். இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆய்வுங்க. ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. ஒரு மனிதர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை சதவீதம் மொபைலை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் ஒரு மனிதன் சராசரியாக 46% வந்துட்டு நேரத்தை மொபைல்லையே வந்துட்டு செலவிடுறாங்களாம். அதாவது 24 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். அதாவது 10 மணி நேரம் வந்துட்டு மொபைல் பார்க்குறதுக்காகவே செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. 46%. அப்போ 12 மணி நேரத்தில் வந்துட்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படின்றது, வந்துட்டு 5 மணி நேரம் அப்படின்றது. ஸோ இது போல் நம்மளுடைய நேரத்தை நம்ம அதிகமாக மொபைலில் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோமா. ஏன்னா அப்படி இருக்குது இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு மொபைல் இருந்ததுன்னா ஒரு மனிதன் தாராளமாக தனியாக இருந்துருவான் போல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். எல்லாத்துலேயுமே முடிந்த வரை உங்களுடைய மொபைலோட ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரீன் டைம் எங்கே இருக்குன்னு தெரியலனா உங்களுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்க்ரீன் டைம் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டைமை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு சைட்டில் நீங்கள் வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெய்லியும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஸ்க்ரீன் வால்பேப்பராக நைட்டு தூங்கக்குள்ள வச்சுட்டு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கே ஒரு தாட் வரும், நம்மளுடைய நேரங்களை எங்கெங்கேயோ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற எண்ணம் வரும். அண்ட் இறுதியாக நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்திறமை அப்படின்றது இருக்கும். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், இல்லைன்னுலாம் கிடையவே சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள தனித்திறமை அப்படின்றது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தனித்திறமை இருக்கும். என்னென்னா அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பேச்சு திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த விஷயத்தை, அதாவது நல்ல பழக்கங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு சிலர்லாம் சாப்பிட்ற வேலையை வந்துட்டு சந்தோஷமாக செய்வாங்க. சாப்பாட்டுக்காக சாப்பிட்ற ஒரு வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன பொண்ணு தான் இந்தியில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மெயின் ஏரியாவில், மும்பையில் ஒரு மெயின் ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு பங்களா வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க. மும்பையில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாலே, சென்னையில் வீடு வாங்கணும் அப்படின்னாலே வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு வரமாக இருக்கும் அது. பட் மும்பையிலேயே வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு வீட்டை வாங்கி தன் அப்பா எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம். அப்போ சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு ஒரு திறமையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த திறமையை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், யாருக்கு எப்படி அந்த திறமையை கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் திறமைகள் அப்படின்றது உங்களுக்குள்ளே இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. திறமைகள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது தீனி அப்படின்றத போடுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களால் நல்லா அழகாக வந்துட்டு படம் வரைய முடியும் அப்படின்னா அப்போ வரைங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த படத்தை நீங்கள் வரைங்க. இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கக்குள்ள, இப்போலாம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஸ்டிக்கு மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு பென்சில் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் படம் வரையலாம். அந்த மாதிரி வரைங்க. டேப் இருந்ததுன்னா அதில் வரைங்க. இல்லை ஒரு சின்னதாக ஒரு நோட் பேடை வச்சுக்கோங்க, பென்சில் கையில் வச்சு ஷார்ப்னர் கையில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதில் அப்படியே வந்துட்டு படம் வர ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவீங்க, நான் அடித்து சொல்கிறேன். இதை ஒரு 21 நாள் மறக்காமல் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய லைஃப்பில் கம்பல்சரி உங்களோட வாழ்க்கை அப்படின்றது மாறும். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு பக்காவான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.